எகிப்தில் 3000 ஆண்டுகள் பழமையான தங்க நகரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது எகிப்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பு எப்படி நிகழ்ந்தது, இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். தொல்பொருள் ஆராய்ச்சிகள் எப்போதும் கடந்த கால வரலாற்றையும் பண்டைய நாகரிகங்களையும் அவர்களின் கலாச்சாரத்தையும் பற்றி புரிந்து கொள்ள உதவுகிறது. அந்த வகையில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தற்போது பண்டைய எகிப்தின் நீண்ட காலமாக மறைந்திருந்த வரலாற்றின் ஒரு பகுதியை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளார்கள். எகிப்தியர்களால் லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்ட் என்று அழைக்கப்படும் 3000 ஆண்டுகள் பழமையான தங்கச் சுரங்க வளாகத்தை வெற்றிகரமாக கண்டுபிடித்துள்ளார்கள். எகிப்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் லக்சர் நகரின் மேற்கு கரையில் 3ஆம் அமென்ஹெட்டோப் மன்னரின் கோவிலுக்கு அருகில் இந்த தங்க நகரத்தை கண்டுபிடித்துள்ளார்கள். இது அட்டன் எழுச்சி என்று அழைக்கப்படுகிறது. இது எகிப்தின் மிகப்பெரிய நிர்வாக மற்றும் தொழில்துறை குடியேற்றமாக இருந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த அகழ்வாராய்ச்சி 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. எகிப்து நாட்டில் உள்ள மாஷா ஆலிமின் தென்மேற்கே உள்ள ஜபல் சுகாரியில் 4 ஆண்டுகளாக அகழ்வாராய்ச்சி பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கிமு 1000 ஆண்டுக்கு முந்தைய தங்கச் சுரங்கத்துடன் தொடர்புடைய ஒரு தொழில்துறை மையம் சமீபத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்ட் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த நகரத்தில் டோலமிக் காலத்தைச் சேர்ந்த பழங்கால நாணயங்கள் உட்பட பல்வேறு வகையான அரிய பழங்கால கலைப்பொருட்களும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த பகுதியில் தங்கத்தை அரைக்கும் மற்றும் நொறுக்கும் நிலையங்கள், வடிகட்டும் படுகைகள், தங்கத்தை உருக்குவதற்கு பயன்படுத்தப்படும் களிமண் உலைகள் போன்றவை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நகரமானது தங்க தொழில் கூடமாக இருந்தது என்று கூறுகிறார்கள். மேலும் இங்கிருந்து கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகளின் அப்பகுதி மக்கள் அன்றாட வாழ்க்கை, நிர்வாகம், தொழிலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் குறித்த தகவல்களும் இடம்பெற்றுள்ளன. எகிப்தில் உள்ள பிரமிடுகளைப் போலவே இந்த பகுதியும் சுற்றுலா தலமாக மாற வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். மேலும் இந்த நகரத்தில் நன்கு திட்டமிடப்பட்ட வீடுகள், ஒழுங்கமைக்கப்பட்ட தெருக்கள், கம்பீரமான கோயில்கள், கல்லறைகள், அடுமனைகள் மற்றும் நிர்வாக கட்டிடங்கள் உள்ளன. வீடுகள் களிமண் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளன. மேலும் கோயில்கள் மற்றும் கல்லறைகள் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்த அகழ்வாராய்ச்சியில் தங்க ஆபரணங்கள், மண்பாண்டங்கள், கருவிகள், கலைப்பொருட்கள், உணவுப் பொருட்கள், விலங்குகளின் எலும்புகள் மற்றும் மம்மிகள் உட்பட பல பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த பொருட்கள் இந்த நகரத்தின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கை முறை பற்றிய பல தகவல்களை வழங்குகின்றன. மேலும் இந்த நகரம் 3ஆம் அமென்ஹெட்டோப் மன்னரின் காலத்தில் கட்டப்பட்டது. அவர் எகிப்தின் 18வது வம்சத்தைச் சேர்ந்தவர். அவரது ஆட்சி காலம் எகிப்தின் பொற்காலமாக கருதப்படுகிறது. அவர் பல கோயில்கள் மற்றும் நினைவு சின்னங்களை கட்டியுள்ளார். அவரது மகன் அக்னிச்சான் மன்னர் இந்த நகரத்தை கைவிட்டு புதிய தலைநகரை உருவாக்கினார் என்று கூறுகிறார்கள். கார்பன் டேட்டிங் மூலம் இங்குள்ள பொருட்களின் வயதை கண்டறிய முடியும் என்று கூறுகிறார்கள். அதே போல DNA ஆய்வு மூலம் இங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் உறவுகள் பற்றியும் ஆராய முடியும் என்று கூறுகிறார்கள். அதே போல இங்கு கிடைக்கப்பெற்ற மம்மிகளை ஆய்வு செய்வதன் மூலம் பண்டைய மக்களின் உடல் அமைப்பு மற்றும் நோய்கள் குறித்து அறிய முடியும் என்று கூறுகிறார்கள். இந்த கண்டுபிடிப்பு எகிப்திய வரலாறு, கலாச்சாரம், கலை, மதம், சமூக அமைப்பு, அன்றைய வாழ்க்கை முறை, வணிகம், கைவினை மற்றும் தொழில்நுட்பம் பற்றிய பல புதிய தகவல்களை வழங்குகிறது. வரலாற்று ஆவணங்கள் மற்றும் கல்வெட்டுகள் இந்த ஆய்வுக்கு உதவுகின்றன. இந்த கண்டுபிடிப்பு எகிப்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் என்று கூறுகிறார்கள். தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்ட், அதாவது இந்த தங்க நகரத்தின் கண்டுபிடிப்பு எகிப்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இது பண்டைய எகிப்தின் வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரம் பற்றிய பல புதிய தகவல்களை வழங்குகிறது. இது ஒரு வரலாற்று பொக்கிஷம். பல்துறை அணுகுமுறையுடன் அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த மர்மத்தை தீர்க்க முடியும் என்று கூறுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.